ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 601. இங்கு ஒரு சாது சங்கத்தால் ஏற்படும் விளைவு எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் நாரத முனிவர் கண்ணபிரானை சந்தித்தார். அப்போது நாரதர், பிரபு, சத்சங்கத்தால் ஒருவன் பெறக்கூடிய பயன் எத்தகையது என்பதை விளக்கி அருள வேண்டும் என விண்ணப்பித்து கொண்டார். இதற்கு கண்ண பரமாத்மா உடனே பதில் கூறவில்லை. நாரதரே இதற்கான பதிலை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வது நலம் என கருதினார். எனவே பகவான் கிருஷ்ணர் நாரதரை பார்த்து, முனிவரே, கிழக்கு திசையை நோக்கி செல்லுங்கள். அங்கே ஒரு பெரிய குப்பை மேடு இருக்கின்றது. அதில் ஒரு சாணி புழு இருக்கும். அதனிடம் உங்கள் கேள்வியை கேளுங்கள் என கூறினார். இப்பொழுது நாரதர் பகவான் கிருஷ்ணரின் கட்டளைப்படி உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு குப்பை மேட்டை அடைந்தார். பகவான் குறிப்பிட்டபடி ஒரு சாணி புழு அங்கு இருந்தது. அவரது கேள்வியை எதிர்பார்த்து இருந்தது போல நாரதர் கேள்வி கேட்டு முடிந்ததும் அப்படி இப்படி நெளிந்த புழு மறு வினாடியே இறந்து போய் விட்டது. இதனை கண்ட முனிவர் மிக மிக மனம் வருந்தினார். கவலையுடன் நேராக கண்ணபிரானிடம் சென்றார். நடந்ததை தெரிவித்தார். கண்ணபிரான் நாரதர் கூறியதை கேட்டுவிட்டு, நாரத முனிவரே, நீங்கள் இப்போது நேரே வடக்கு நோக்கி செல்ல வேண்டும். அங்கே ஒரு பாலடைந்த கோவில் இருக்கும். அதன் கோபுரத்தில் ஒரு புறா இருக்கும். அதன் இடம் உங்கள் கேள்வியை கேளுங்கள் என்றார் அவர். பகவான் சொன்னபடியே நாரதர் வடக்கு நோக்கி சென்றார். பால் அடைந்த கோவிலையும் கோபுரத்தில் ஒரு புறாவையும் கண்டார். புறா இடம், ஓ புறாவே, சத்சங்கத்தால் எப்படிப்பட்ட பயன் விளையும் என கேட்டார். பதிலை அதனிடம் எதிர்பார்த்தார். பதில் கிடையாது. படபடவென இறக்கை அடித்து கொண்டு புறா நாரதர் காலில் விழுந்து உயிரை விட்டுவிட்டது. இப்பொழுது நாரதர் மிக அதிர்ச்சியடைந்தார். ஐயகோ, நான் கேள்வி கேட்டதும் சாணப்புழு மாண்டு விட்டது. அதை போன்று புறாவும் இறந்து விட்டது. இதென்ன கொடுமை! 2 உயிர்களின் மரணத்திற்கு நான் காரணமாகி விட்டேனே என நினைத்து அளவற்ற வேதனை அடைந்தார். அடுத்ததாகவும் இதே சம்பவம் போன்று நாரதர் பசு ஒன்றை சந்தித்ததும் அந்த நொடியே பசுவும் இறந்துவிட்டது. நாரதர் மிக கவலை அடைந்தார். இப்பொழுது துக்கம் நாரதரை மிக வாட்ட மீண்டும் கண்ணபிரானை சந்தித்தார். நாரதரை எதிர்பார்த்து இருந்த கண்ணபிரான், மா முனிவரே, விடை கிடைத்து விட்டதா என கேட்டார். நாரதரால் பேசக்கூட முடியவில்லை. இருந்தாலும் சமாளித்து கொண்டு சோகக்குரலில் நடந்தவற்றை கூறினார். அப்படியா, நீங்கள் தெற்கு திசையில் செல்லுங்கள். அங்கே ஒரு மன்னன் இருக்கின்றான். அவனுக்கு இன்று ஒரு ஆண் குழந்தை பிறந்து இருக்கின்றது. அந்த குழந்தையிடம் உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். நிச்சயம் பதில் கிடைக்கும் என்றார் கண்ணபிரான். இதனை கேட்டதும் நாரதர் மேலும் பதறி போனார். முதலில் சந்தித்த புழுவும், அடுத்து கண்ட புறாவும், அடுத்து பசுவும் இறந்து போனதை நினைத்து அவர் பகவான் கூறியபடி இப்போது செல்லவில்லை. இதுவரை நடந்தது போல் அரசகுமாரனும் மரணம் அடைந்துவிட்டால் தான் தப்பிக்க முடியாது என நினைத்தார். அதனால் தனது மனநிலையை கண்ணபிரானிடம் தெரிவித்தார். இப்பொழுது நாரதரின் கவலை உணர்ந்த கண்ணபிரான் அவருக்கு பல ஆறுதல் மொழிகள் கூறினார். அஞ்ச வேண்டாம் நாரதரே, அசம்பாவிதம் எதுவும் நடக்காது. இந்த முறை உங்கள் கேள்விக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். சென்று வாருங்கள் என்றார் அவர். சற்று ஆறுதல் அடைந்த நாரதர் கண்ணபிரான் கூறியபடி அரசனின் அரண்மனையை அடைந்து விட்டார். தொட்டிலில் குழந்தை இருந்தது. நாரதர் தயக்கத்துடன், குழந்தாய், சத்சங்கத்தால் எப்படிப்பட்ட பயன் ஏற்படுகின்றது என கேட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான்
ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான நாரதர் எதிர்பாராத நிகழ்ச்சி அப்போது நடந்தது கண்டார். இப்பொழுது தொட்டிலில் இருந்து அந்த குழந்தை இறங்கி வந்தது. சில வினாடிகளில் தேவனாக மாறி நாரத முனிவரை பணிந்து வணங்கியது. முனிவர் ஆச்சரியத்தால் வாய் அடைத்து போனார். தேவனாக மாறிய குழந்தை, முனிவர் பெருமானே, அடியேன் வேறு யாரும் கிடையாது. குப்பை மேட்டில் சாணி புழுவாக இருந்தவன் நான். அங்கு தாங்கள் வந்த மகிமை காரணமாக புறா ஆகும் பாக்கியம் கிடைத்தது. புறாவான பின்பு தங்கள் தரிசனம் பெற்றமையால் பசுவாக பிறக்கும் பாக்கியம் கிடைத்தது. பின்பு பசு ஆன பின்பு தங்கள் தரிசனத்தால் அரண்மனையில் இளவரசனாக பிறந்தேன். இந்த பிறவியிலும் தங்களை கண்டுவிட்டதால் இப்போது தேவனாகும் பாக்கியம் பெற்றுவிட்டேன். இந்த என் வரலாறும் வளர்ச்சியும் சத்சங்கம் விளைவித்த அற்புதம் ஆகும் என கூறி முடித்தான். அதற்கு பின்பு வைகுண்டம் அழைத்து செல்லப்பட்டான் அவன். பக்தர்கள் உடன் சத்சங்கம் வைத்து கொள்ளுங்கள், நீங்களும் பக்தர்களாக முடியும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்